அவர் அறிவிப்புல அதிமுக ஆட்சியோட இது குறைவாக தான் இருக்கு. யாரு சிஎம் அன்னைக்கு படிச்சதுல அவரு புள்ளி உரத்தை யாரோ தவறாக கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். புள்ளி உரத்தை தவறாக கொடுத்துட்டாங்க. ஏங்க இவ்வளோ குளம் நடக்குது உங்களுக்கே தெரியும். பத்திரிக்கை ஊடகங்கள்லாம் நான் அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 3 மாதத்தில் இவ்வளோ கொலை அப்படின்னு நீங்களே போடுறீங்க பத்திரிக்கையில். தினமலை பத்திரிக்கை, தினத்தந்தி பத்திரிக்கை எல்லாம் வருது. 3 மாதத்தில் இவ்வளோ கொலை நடந்ததுன்னு. இப்போ எப்படி தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் என்னென்ன பத்திரிக்கையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்கள் பேசுகிறேன். அப்படின்னா பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா? நாங்கள் அரசின் மீது வேண்டுமென்று குற்றம் சுமத்தவில்லை. நடைபெறுகின்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம். இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். குற்றம் சொல்வது கிடையாது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறான், வண்டியில் இடிக்கிறான், 4 பேர் உள்ளே வந்து வெட்டுறான். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன், எவ்வளோ கொடுமை. அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் அவர் தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போகிறார் வீட்டுக்கு, வழிமறித்து வெட்டி கொள்கிறாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி, அதுக்கு 3 மாதத்துக்கு முந்திய தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்மந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு. எந்த விசாரணையும் இல்லை. அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களே ஒழிய அதுக்கு தீர்வு காணல. அவர் யார் சுட்டி காட்டுறோ அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை. அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முந்தி, கொலை நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார், என்னை எப்படியாவது கொல்றது உறுதியாகிவிட்டது, இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார். அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கொலை தடுத்திருக்கலாம். ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிருன்னு சொல்கிறான். அதை கேட்க துப்பில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம். அவருடைய மகனுக்கும் அந்த மாதிரி வேவு பார்க்கறதா ஒரு வீடியோ இருக்கும். உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது, நீங்கள் கூடு போய் சேர்ந்தா தான் பாதுகாப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவா ரைட், நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.